ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கோம். உகாதி உற்சவம். இது வடபத்ரசாயி உபயநாச்சிமாரோட எழுதியிருக்கார். ஆண்டாள், மன்னார், கருடாழ்வார் எழுதியிருக்கார். எல்லா ஆழ்வார் ஆச்சாரியாலும் எழுதியிருக்கா. குரத்தாழ்வார், அந்த கடைசியில் குரத்தாழ்வார்லேருந்து இந்த ஆரம்பத்தில் கையை கூப்பிண்டு இந்த ஸ்தலத்துக்கே உரிய ஆழ்வாரான நம்ம மன்னாரோட மாமனாரான பெரியாழ்வாரும் எழுதியிருக்கார். இதோ பெரியாழ்வார் எழுதியிருக்கார். வருஷத்துக்கு 3 முறை மட்டுமே வெளியில் வர கருடாழ்வார் இந்த உற்சவத்துக்கு எழுதியிருக்கார். பேர்க்குத்தக்க ஜெகசிருஷ்டியை உபக்கிரமித்து பிரகதியின் மகதாதிகாரங்களை பிறப்பித்து அண்டவரியந்தம் தானே சிருஷ்டித்து சிருஜத்தியேஷ ஜெகசிருஷ்டோ இதோபாதி சனாதனஹாந்தி செய்வான் நித்தியே ரஜசத்வாதி சம்சத்யாத்யன்ன ரஜசத்வாதிகளோடே கூடி சிருஷ்டி ஸ்ருதி சங்காரங்களும் பண்ணும்போது அதுர்விவாக சம்சிட்டோ சதுர்தசகா சம்திச தஸ்திதோ பிரளயஞ்ச கரோட்யஞ்ச மதுர்வேதோ ஜனார்த்தனஹா என்ன ஒரு அம்சத்தாலே பிரம்மாவுக்கு அந்தர்யாமியாய் பிரகதி சரீரகனாய் ஒரு அம்சத்தாலே பிரஜாபதிகளை அதிஷ்டித்து மூன்றாம் அம்சத்தாலே காலதத்துவத்தை அதிஷ்டித்து மற்றொரு அம்சத்தாலே சர்வபூதங்களையும் அதிஷ்டித்து ரஜோகுணயுக்தனாய் சிருஷ்டிக்கும் என்ன ஒரு அம்சத்தாலே விஷ்ணு அம்சமாய் ஜலரூபமாய் நின்ற கர்ப்பகணத்தோடே சித்திப்பிக்கும் என்ன ஒரு அம்சத்தாலே ருத்ரரூபியாய் அந்தகாதி ரூபியாய் தமோகுணயுக்தனாய் சங்கரிக்கும் என்று சொல்லுகிறாளே ஈஸ்வரனுக்கு சித்தி சிதங்காரங்கள் முன்னினும் காலதத்துவம் ஓர் அம்சம் என்கிறாலே காலதத்துவமானது அத்தியந்த உபகரமாயிருக்கும் அந்த காலம்தான் சிட்டி சங்காரங்களுக்கும் அது அடைக்கடவர்களுக்கும் ஆயு பிரமாணங்களையும் வேதங்களையும் உரைத்தாயிருக்கும் அது எங்கனே ஐயனில் விஜயன சசியமானேன ஆயுர் வருஷம் சுதனம் தத்பராத்தம் சதாதஞ்சபராத்தம் பிரதீயத்தே என்ன பிரம்மாவினுடைய 100 வருஷமானது பரம் என்கிற சங்கையை உரைத்தாய் அதனுடைய அர்த்தம் பராத்தம் என்பவை அராய் பராத்மத்வயாத்மகமாயிருக்கும் இந்த காலம்தான் மனுஷாயு பிரமாணத்திலே அநேக வேதங்களையும் உடைத்தாயிருக்கும் அது எங்கனே ஐயனில் காட்டாக்கிய தானிமேஷோ நிசப்தவன் இத்தியாதிகளிலே சொல்லுகிறபடியே 15 கூடினது காட்டையாய் அதில் 30 கூடினது கலை என்னும் பெயராய் அதில் 30 கூடினது கணமாய் அதில் 30 கூடினது மூர்த்தமாய் அதில் 30 கூடினது அகோராத்திரமாய் அதில் 30 கூடினது முட்டப்பயாத்மகமாய் மாசமாய் மாசம் 6 கூடினது அயனமாய் அயனம் 2 கூடினது வருகமாயிருக்கும் இதில் தட்சிணாயனங்கள் உத்தராயணம் 2 தேவர்களுக்கு ராத்திரி பகலாயிருக்கும் அகோராத்திராதிபவங்களை உடைத்தான தேவவஸ்திரம் மங்கையாலே புதுயுகமாய் அதன் பிரதேகத்தினுடைய பூர்வ சந்தி 400 அவரசந்தி 400 பிரேதாயுகத்திற்கு பூர்வ சந்தி 300 அவரசந்தி 300 பாபரயுகத்திற்கு பூர்வ சந்தி 200 அவரசந்தி 200 கலியுகத்திற்கு பூர்வ சந்தி 100 அவரசந்தி 100 ஆக 2000 சேஷமான 10000 அத்வாரி பிரீடி பேசைக்கம் என்னை புதையுகத்திலே 4 கூறும் பிரேதாயுகத்திலே 3 கூறும் துவாபரயுகத்திலே 2 கூறும் கலியுகத்திலே 1 கூறுமா தேவவஸ்திரம் 12000 கூடினது சதுர்யுகமாய் சதுர்யுகம் 2000 கூடினது பிரம்மாவினுடைய அகோராத்திரமாய்
உடைத்தாயிருக்கும் அந்த பிரம்மா பஞ்சாங்கம் வாசிப்ப ஸ்தானிகர் பிரசன்னா சுவாமி பஞ்சாங்கம் வாசிச்சிருக்கார். நேர வெள்ளிக்கிழமைக்கு வந்துட்டோம். இது வெள்ளிக்கிழமையில் ஆண்டாள் மட்டும் பிரதர்ஷனமாக வந்து உள் பிரதர்ஷனமாக வந்து ஊஞ்சல் ஏழப்புறா சேவிச்சுன்னு வாங்கோ. உகாதியை பற்றி அனுபவிப்போம். வருஷத்துக்கு 3 முறை மட்டுமே கருடாழ்வார் வெளியில் வரார். யதாஸ்தானத்தை விட்டு உகாதி, தீபாவளி 2 நாள் வெளியில் வரார். கொடிமரம் தாண்டி ஒரே ஒரு நாள் நம்மளாம் வெளியில் போகல, போர் அடிக்கிறது, இங்கே போகணும் அங்கே போகணுன்னு 1008 பிளான் பண்ணிகிட்டே இருக்கோமே. கருடாழ்வார் அந்த இடத்த விட்டு வருஷத்துக்கு 3 முறை மட்டுமே வரார். ஒரே ஒரு தடவை தான் கொடிமரம் தாண்டுறார். கௌசிக ஏகாதசி அன்னைக்கு ஆண்டாளோட பின்னழகை சேவிக்கிறோம். இன்றைக்கி எல்லாரையும் சேவிக்கிற பாக்கியத்தை ஆண்டாள் கொடுத்தா. உகாதி அன்னைக்கு சேவிச்சிட்டோம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தாயார் ஊஞ்சல் ஏழி இருக்கிற அனுபவமும் சேவிக்கிற அனுபவமும் ஆண்டாள் கொடுத்தா. முக்கியமான விஷயம் மறந்து போயிட போகிறேன். நாளையிலேருந்து நீராழி உற்சவம் ஆரம்பிக்க போகிறது. தேர் ஏழி இருக்கிற இடம் கீழரத வீதி தாண்டி உள்ள ஒரு மண்டபம், நீராழி மண்டபம். ஏதோ சிவநாடார் ஸ்கூலாக என்னன்னு சரியாக தெரியல. அந்த ரோட்டுக்கு ஜஸ்ட்டு பின்னாடி தாயார் இந்த மண்டபத்து வழியாக தான் தேருக்கு ஏழ்றா. அங்கே எழுவார். 10 நாள் திருநாள் கோலாகலமாக கொண்டாடுவார். அழகர் எப்படி ஆற்றுல இறங்குவாளோ இவளும் ஆற்றுல இறங்குவா. இவ உடுத்திக்கிற புடவையும் அக்கௌண்ட் ஆகும். ஆண்டாளையும் கோவிலுக்கு போய் அழைச்சின்னு வருவா கொட்டோட. அப்புறம் வந்து ஆற்றுல இறங்குவார், சேஷ வாகனத்தில் இறங்குவார். ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி 10 நாள் பூச்சாத்தி உற்சவம், ஆண்டாள் கொண்டாடுற பூச்சாத்தி உற்சவம். அடிக்கிற வெயிலுக்கு ஆளே கருகிடுவா போல இருக்குது. அதனால் இதுவும் சரி, வசந்த உற்சவமும் சரி, ஃபுல்லாக சந்தன காப்பு சாத்தின்னு இருப்பா, பூ மட்டும் சாத்தின்னு இருப்பா, நின்றுண்டே மடல் செவிப்பா. அதுதான் இந்த உற்சவத்தோட விசேஷம். எல்லாரும் அவசியமாக அனுபவிக்கணும்னு பிரார்த்திக்கிறோம். நீராழி உற்சவம் நீராழி மண்டபத்தில் நடக்கும். 10 நாள் திருநாள் சித்ரா பௌர்ணமியோட முடியும். அவசியம் அனுபவிக்கணும்னு பிரார்த்திக்கிறோம். சனிக்கிழமை, மாசாந்திர சனிக்கிழமை கருட சேவை. நேர நாடசாலை தெரு வந்துட்டோம். அழகாக ஒருத்தர் கோலம் போடுறாரு பாருங்கோ. கோலம் போடுறத மட்டும் பாருங்கோ. கொஞ்சம் நாழி கழித்து கிட்ட போய் காட்டுறேன். ரொம்ப அழகாக கோலம் போடுறார். நம்மளே இப்படி குனிஞ்சு நிமிந்து போடுவோமா தெரியல. இடுப்பு சரியில்லை, இது சரியில்லைன்னு எத்தனை சொல்லுவோமோ தெரியல. கிட்ட போய் காட்டுறேன். ரொம்ப அழகாக போட்டிருக்கார். குடவர் வாசல் கற்பூரம் ஆகி கருடாழ்வார் வெளியில் வரார். அனுபவிப்போம். தீர்த்தஞ்சடாரி ஆகி பொறுப்பாடாக போகிறது. எல்லோரும் பாருங்கோ. கீழே மேல் தோளில் போட்டுருந்த துண்டை எடுத்து சடாரி வாங்கிக்கிறார். நான் ஏன் அதை பண்ணக்கூடாது, நான் எந்த விதத்தில் மட்டும், நானும் உனக்கு மேலே தான் எல்லாரும் சண்டை பிடிக்கிற வாழ்க்கை இது ஒரு பாடம். என்ன தான் சடாரி சாதிக்கிற பட்டரே இருந்தாலும் அழகாக துண்டை கையில் எடுத்து வச்சுட்டு சடாரி வாங்கிக்கிறார். இதுதான் முறை. தோளில் கோவிலுக்குள்ளே போகும்போது யாரும் தோளில் துண்டை போட்டுன்னு போகக்கூடாது. இதோ கற்பூரம் ஆறுது, எங்கேயும் விழாதீங்கோ, கடைசி வரையும் இருந்து அனுபவிக்கணுமா பிரார்த்திக்கிறேன். குனிஞ்சு மாமா போட்டுட்டு இருந்தாரு. அந்த கோலம் அழகாக இருக்கா?